வணக்கம். நீங்க டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் உங்க மெடிக்கல் ஃபைல் ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பயணத்தோட இதயத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் மெடிக்கல் கோடிங். ஆமா, நீங்க டாக்டரோட கிளினிக்கை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்க ஃபைல் நிஜமா என்னதான் ஆகுது? அது சும்மா ஒரு பேப்பரா மூலையில இருக்கிறது இல்ல. அது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான தகவலா சிம்பிளா சொல்லணும்னா இது ஹெல்த் கேர் உலகத்தோட ஒரு புதுமொழி மாதிரி. அதாவது டெக்னிக்கலா சொன்னா மெடிக்கல் கோடிங்கிறது ஒரு நோய் அறிதல், நீங்க எடுத்துக்கிட்ட சிகிச்சைகள், இது எல்லாத்தையும் உலகம் முழுக்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸாகவோ எழுத்துக்களாகவோ மாத்துற ஒரு ப்ராசஸ். யோசிச்சு பாருங்களேன், டாக்டர் எழுந்ததை ஒரு கம்ப்யூட்டராலேயோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாலேயோ எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அங்கதான் இந்த கோட்ஸ் உள்ள வருது. சரி, இந்த டிரான்ஸ்லேஷன் வேலை நிஜத்துல எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க, ஒரு பேஷண்டோட ஃபைல் எப்படி கோடா மாறுதுன்னு அதோடய சேர்ந்து ஒரு பயணம் போகும். இந்த ப்ராசஸ்ல மொத்தம் மூணு ஸ்டெப்ஸ் தான். உங்க டாக்டர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஒரு மெடிக்கல் கோடர் டிடெக்டிவ் மாதிரி அந்த நோட்ஸை ரொம்ப கவனமா படிப்பாங்க. கடைசியா அந்த மருத்துவ தகவல்கள் எல்லாத்தையும் கரெக்டான கோட்ஸா மாத்திடுவாங்க. ஒரு கோடர் இதை பார்க்கும்போது ஃபீவருங்கிறது R50.9 அப்படின்னும் பிளட் டெஸ்ட்ங்கிறது 85025 அப்படின்றதும் மாறிடும். பாத்தீங்களா மேஜிக்? டாக்டர் எழுதின வார்த்தைகள் இப்ப கம்ப்யூட்டருக்கு புரியுற கோடா மாறிடுச்சு. சரி, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நம்பர்ஸ் எழுத்தெல்லாம் ஏன் இவ்வளவு முக்கியம்? உண்மையிலேயே இந்த கோடிங் சிஸ்டம் ஒரு 3 பெரிய தூண்கள் மேலதான் நிக்குது. முதல்ல பில்லிங். இங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அதுக்கு சரியான காசு வாங்குறாங்களான்னு பொது சுகாதாரம். ஒரு ஏரியால எந்த மாதிரி நோய்கள் பரவுதுன்னு அரசாங்கம் கண்காணிக்க இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு கோடும் பணம், பாதுகாப்பு, பொதுநலம், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது. சரி, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு டிரான்ஸ்லேஷன். டாக்டர் எழுதுறத பில்லிங் சிஸ்டத்துக்கும் ரெக்கார்டுக்கும் புரியுற மாதிரி ஒரு கோட்ஸா மாத்துறது. இந்த டிரான்ஸ்லேஷன் என்ற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய சிஸ்டமோட சென்டர்ல யார் இருக்கா? டெக்னாலஜியா? இல்லவே இல்லை. ஒரு மனிதர், மெடிக்கல் கோடர். அவங்க சும்மா டேட்டா என்ட்ரி பண்றவங்க கிடையாதுங்க. அவங்க தான் இந்த சிஸ்டமோட மனித மொழி பெயர்ப்பாளர்கள். சுருக்கமா சொல்லணும்னா இந்த மெடிக்கல் கோடர்ஸ் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஒரு பக்கம் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இந்த ரெண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்ணி தகவல் பரிமாற்றம் எந்த தப்பும் இல்லாம ஸ்மூத்தா நடக்குதுன்னு பாத்துக்கிறது தான் இவங்களோட முக்கியமான